ஹலோ மக்களே! வீட்லயே வந்து ஈஸியா எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ இந்த மாரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன தாய்ச்சியில ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் ஊத்திட்டு ஒரு 2 முட்டை அதில உடைச்சு ஊத்திட்டு, ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாரி முட்டையை தனியா பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாய்ச்சி நல்லா காய்ஞ்சிருச்சு. அதில ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஊத்திட்டு நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்த அது கூட போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. இப்போ அதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை அது கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து குடமிளகா, பீன்ஸு, கேரட், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் இது 4 காய்கறியும் எடுத்திருக்கேங்க. அதை எல்லாத்தையும் அது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்குங்க. லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு வந்து உப்பு போடணுங்க. காய்கறி வந்து கொஞ்சம் அரைப்பதமாக வேகிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு காய் வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அது கூட கடையில் வந்து ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பொடி கிடைக்குங்க. இது வந்து டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் வந்து கலர் ஃப்ளேவருக்காகவும் நான் போடுறேங்க. அது கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க ரைஸை அது கூட சேர்த்துடலாங்க. நல்லா வேக வச்ச ரைஸை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சோயா சாஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அதில் வந்து ஊற்றிடுங்க. சோயா சாஸ் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்லங்க முட்டை, அதையும் அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.